ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 7 குப்தர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குப்தர்கள் நம்ம நாட்டில் வந்து எப்படி வந்தாங்க, அவங்களோட காலகட்டங்கள் எப்படி இருந்ததுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குப்தர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா, மௌரியர்களுக்கு காலகட்டத்துக்கு அப்புறமா சின்னதாக ஒரு கிங்டம் மாதிரி ஆரம்பிச்சத சின்ன 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 கிங்டம்ஸ் ஆரம்பிச்சு தொற்று போக ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 700 சிஇ வரைக்கும் மௌரியர்கள் காலகட்டத்துக்கு அப்புறமா நிறைய அரசர்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த இதை தொடர்ந்து இந்த பீரியட்ல கொஞ்சம் ஒரு கிரேட் பவரா எமர்ஜ் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் தான். ஸோ இவங்களோட பவர்ல நிறைய இந்தியால நிறைய இடங்களை ஆக்கிரமிச்சாங்க. அவங்களோட படை மூலியமா அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்தியால லார்ஜ் பார்ட் அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க. நிறைய இடத்த அவங்க கிங்டம்க்கு கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி குப்தர்களுடைய எக்கனாமியும் பொலிட்டிக்கல் இதுவும் நல்லாவே பூம் ஆச்சு. வெளியில வரப்பட்டது. அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் கூடவே இன்னும் நல்லா சிற்பக்கலைகள், ஆர்கிடெக்சர் ஒர்க்ஸ்லாம் கூடவே இன்னும் சூப்பரா இருந்தது. ஸோ இவங்களோட வாழ்க்கை திறனும் மக்களுடைய வாழ்க்கை திறனும் இன்னும் மேன்மை அடைஞ்சது. அவங்க மக்களுக்கு கொடுக்குற படிப்பு, அதுக்கப்புறம் அவங்க பாத்துக்கிற விதம், கவர்மெண்ட், இது எல்லாமே சூப்பரா இருந்தது. குப்தர்களுடைய பீரியடை ஹார்ட் கோல்டன் ஏஜ்ன்னு சொல்ற அளவுக்கு இவங்க குப்தர்கள் மக்களை சூப்பரா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ குப்தர்களுடைய காலகட்டத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இவங்க இவங்களோட சோர்சஸ் என்ன, இவங்க நம்மளோட குப்த பீரியட் இந்தியாவில் எப்படி ஆட்சி பண்ணாங்கன்றதுக்கான ஹிஸ்ட்ரியில சோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கேட்பாங்க. நரதா, விஷ்ணு, பிரிஹஸ்பதி அண்ட் கத்யானா ஸ்மிருதிஸ், இதெல்லாம் இவங்களோட லிட்ரஸி சோர்சஸ். அதுக்கப்புறம் கமடகா அப்படின்ற நிதிசாரா ஒர்க் பாலிட்டியில அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிங் 400 சிஇல இருந்தது. அப்புறம் தேவி சந்திரகுப்தம், அதுக்கப்புறம் முத்ரரக்ஷம் அப்படின்றவங்க விஷாகா டுட்டா அவங்க குப்தர்களுடைய ஆரம்ப காலகட்டங்களை எழுதியிருக்காங்க. இவங்களோட புத்திஸ்ட் ஜெயினா டெக்ஸ்டாலையுமே குப்தர்களை பத்தி எழுதியிருக்காங்க. காளிதாசாவோட ஒர்க்ஸ்லயுமே குப்தர்களை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த சைனீஸ் டிராவலர் ஃபாஹின். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் விட இப்போ படிச்சது நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குப்தர்களோட காலகட்டத்துல தான் சைனீஸ் டிராவலர் ஒருத்தர் இந்தியாவை விசிட் பண்றாரு. அவரோட பேர் ஃபாஹின். அவர் குப்தர் அந்த டைம்ல ஆட்சி பண்ண குப்த மன்னனை பத்தியும் குப்தர்களை பத்தியும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இவங்களுடைய எபிகிராபிக்கல் சோர்சஸ் என்னென்ன, கல்வெட்டுக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெஹரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த சந்திரகுப்தா 1. ஸோ மெஹரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்றது ஒரு கல்லு தான். இங்க இருக்கு பாருங்க, இந்த பிக்சர்ல இருக்கு. இதுல சந்திரகுப்தா 1 அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பொறிச்சிருக்காங்க. ஆனா இத செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 2. அதாவது சந்திரகுப்தா 1 பேரன் சந்திரகுப்தா 2. ஸோ அவருடைய தாத்தாவுடைய அச்சீவ்மெண்ட்ஸை தான் மெஹரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனா அவர் செஞ்சிருக்காரு. ஸோ இதுல இந்த மாதிரி மெஹரோலி அயன், இது கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுல மெஹரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம சந்திரகுப்தா 1 அப்படின்னு போட்டுறக்கூடாது. மெஹரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல யாரோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குன்னா சந்திரகுப்தா 1. இதை யாரு உருவாக்குனாங்க, அமைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அது சந்திரகுப்தா 2, சந்திரகுப்தா 1 பேரன். நெக்ஸ்ட் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரைபிங் சமுத்திரகுப்தாஸ் பர்சனாலிட்டி அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் 33 lines composed by ஹரிசேனா and engraved in Sanskrit and in Nagari script. ஸோ அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன்ல சமுத்திரகுப்தாவுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. அதுல மொத்தம் 33 லைன்ஸ்ல எழுதியிருக்காங்க. சான்ஸ்கிரிட்லயும் நாகரி ஸ்கிரிப்ட்லயுமே பொறிச்சிருக்காங்க. நியூமினிஸ்மேட்டிக் சோர்சஸ். ஸோ இவங்க காயின்ஸ் பொறிச்சு இவங்க கோல்டன் காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கோல்டன் காயின்ஸ்ல குப்தர்களுடைய ஆட்சி செஞ்ச கிங்ஸோடைய ஃபிகர்ஸ் அதாவது உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இவங்களோட காயின்ஸ்ல அவங்க நடத்தின வேதங்கள் இருக்கு இல்லையா, வேதிக் ரிச்சுவல்ஸோடைய யாகங்களுடைய
இதுவும் வந்து சிம்பிளும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ குப்தர்கள் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அதுல வந்து குப்தர்களுடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அவங்க நடத்தின வேதிக் ரிச்சுவல்ஸோடைய பிக்சர்ஸும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் ஒரிஜின் ஆஃப் அ குப்தா டைனாசிட்டி. ஸோ குப்தா டைனாசிட்டி எப்படி இந்தியாவில் ஆரம்பிச்சது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எவிடன்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. பட் குப்தா வந்து ரொம்ப வந்து ரொம்ப சாதாரண குடும்பத்து அரசர்களாக தான் வந்து உருவாக ஆரம்பிச்சாங்க. ரொம்ப எல்லாமே இருந்து படைபலம் பணபலம் இருந்து ஆட்சி புரிஞ்ச மன்னர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மாடஸ்ட் ஒரிஜின்ல இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா Chandragupta I, who was the third ruler of the Gupta dynasty, married Kumara Devi, a Lichavi princess. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நோன், அதாவது நல்லா வந்து ஒரு ஆட்சி புரியுறாருன்னு நோன் பர்சனா வந்து வெளியில வந்தாருன்னு பாத்தீங்கன்னா குப்தா பீரியடோட தேர்ட் ரூலர் தான் சந்திரகுப்தா I. ஸோ அப்ப வந்து இவருக்கு முன்னாடி 2 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அது யாருன்றது நம்ம ஒன்றும் போக போக ஃபர்தர் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ சந்திரகுப்தா I வந்து குப்தா டைனாசிட்டி அவரோட தேர்ட் ரூலர். அவர் வந்து லிச்சாவி தேசத்துடைய பிரின்சஸான குமாரதேவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதை வந்து என்ன பண்றாங்கன்னா எதுக்குன்னா, ஸோ அந்த இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் வந்து குப்தாஸ் வந்து இன்னும் வந்து அவங்க கூட ராயல் கனெக்ஷன் வந்து மேரேஜ் மூலியமா வச்சுக்கிட்டதுனாலதான் வந்து குப்தர்களுடைய இது வந்து இன்னும் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு கூட சொல்றாங்க. லிச்சாவின்றது வந்து ஒன்றும் இல்லை, ஓல்டஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் கானசங்கா அண்ட் இட்ஸ் டெரிட்டரி லே பிட்வீன் கங்காஸ் அண்ட் த நேபாள் தெரை. ஸோ நேபாள் தெரைக்கும் கங்காக்கும் நடுவுல இருக்க ஒரு டெரிட்டரி தான். இதுல பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், சமுத்திரகுப்தா த illustrious son of Chandragupta I had conquered the whole fertile plains west of Prayag to Madura and launched a spectacular raid through Kalinga into the south as far as Kanchipuram, the Pallava capital. The Puranas mentioned Mahada, Allahabad and both as the Gupta dominions. ஸோ அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா சமுத்திரகுப்தா வந்து சந்திரகுப்தா I பையன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் ரூலர் வந்து சந்திரகுப்தா I, அவருடைய பையன் சமுத்திரகுப்தா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெஹருலியாயின் இன்ஸ்கிரிப்ஷனை வச்சது வந்து சந்திரகுப்தா II. அப்போ வந்து சந்திரகுப்தா II வந்து சமுத்திரகுப்தாவுடைய பையன். ஸோ இவர் வந்து பிரயாக் டு மதுரால இருக்கிற எல்லா ஃபர்டைல் லேண்ட்ஸையும் வந்து இவர் வந்து இது எடுத்துக்கிட்டாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா கலிங்கா. கலிங்கான்றது வந்து இப்ப இருக்க ஒரிசாவை தான் வந்து முன்னாடி கலிங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலியமா போய் சவுத்துல வந்து காஞ்சிபுரம்ல வரைக்கும் இருக்க எல்லா ஏரியாஸும் வந்து அவங்க ஆக்கமிச்சாங்க, பல்லவா வந்து கேபிட்டலா வச்சுக்கிட்டு. ஸோ புராணங்கள் என்ன சொல்றாங்கன்னா மகாதா, அலகாபாத், ஓத்லாம் வந்து குப்தர்களுடைய முக்கிய இடங்களா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சந்திரகுப்தா I அப்புறம் அவருடைய எம்பையர் பில்டிங் வந்து பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ரூலர் வந்து குப்தாவுடைய ஃபர்ஸ்ட் ரூலர் வந்து ஸ்ரீகுப்தா தான். அவருடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா 240 இருந்து 280 CE, அதாவது 40 ஆண்டுகள் வந்து அவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இவருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கட்டோத்கச்சா. அவர் வந்து 280 இருந்து 319 வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 39 இயர்ஸ் வந்து இவங்க வந்து இதுல செஞ்சிருக்காங்க. 1 இயர் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இயர்ஸையுமே நம்ம வந்து கூட ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவங்க 2 பேருமே வந்து மகாராஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்கப்படுறாங்க. ஆனா இவருக்கு கட்டோத்கச்சாவோட பையன் சந்திரகுப்தா I தான் வந்து 319 இருந்து 335 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து குப்தர்களுடைய காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் கிரேட் கிங்கா வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ கிங்குக்கும் ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் கிங்குக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, கிங்குனா ரொம்ப படைபலம்லாம் இல்லாம நார்மலா ஒரு சின்ன சின்ன இடங்களை மட்டும் வச்சுமே ஆட்சி பண்றவங்க. ஆனா கிரேட்டஸ்ட் கிங்னா அவங்க கிட்ட ஒரு குறையுமே சொல்ல முடியாது. சாரி, அவங்க கிட்ட எந்த ஒரு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ரொம்ப வந்து செல்வ செழிப்பா இருப்பாங்க, நிறைய இடங்களை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ வந்து டைனாசிட்டி, அதாவது அவங்களுடைய இதை வந்து பெருக்கி வச்சிருப்பாங்க. டைனாசிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி இருந்ததை விட இவங்க வந்து கிரேட் கிங்கா கன்சிடர் ஆகுற அளவுக்கு சந்திரகுப்தா I வந்து ரூல் பண்ணியிருக்காரு. ஸோ சந்திரகுப்தா I வந்து மகாராஜா அதிராஜா, கிரேட் கிங் ஓவர் த அதர் கிங்ஸ். ஸோ மற்ற ராஜாக்களை விடைய இன்னும் அதிகமா, அதாவது கிரேட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ற அளவுக்கு வந்து இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து மகாராஜா அதிராஜான்னு கூப்பிடுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா I வந்து சொல்றாங்க. இவருக்கு தோல்வின்றதே ஒண்ணு இல்லைன்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இவர் வந்து இவரோட காலகட்டத்துல காயின்ஸ் இஷ்யூ பண்ண மாதிரி எந்த ஒரு இன்ஸ்கிரிப்ஷனுமே இல்லை. நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தா.
சந்திரகுப்தாவோடைய ஒன்னோடைய பையன் சமுத்திரகுப்தா. இவர் வந்து 335 CEல இருந்து இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இவரோட இது பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. இவரும் வந்து சூப்பராவே ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர பத்தி அசோகன் பில்லர்ல வந்து அ மௌ அ எழுதியிருக்காங்க. ஸோ இந்த அசோகன் பில்லர்ல எழுதுனத வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து மௌரிய காலகட்டத்துல இருந்தும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகமா வந்து சொல்றாங்க. இவரோட இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, அ அ ரொம்ப நல்லா ஆட்சி பண்ண கிங்ஸோட லிஸ்ட்ல வந்து இவர் தான் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்டா வர அளவுக்கு இவர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. இவர் வந்து 4 நார்தர்ன் கிங்ஸ் மெயினா வந்து டெல்லிலயும் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்லயும் இருக்க 4 நார்தர்ன் கிங்ஸ வந்து போரிட்டு வந்து ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் சவுத் சைட்ல இருந்து ஈஸ்ட் சைட்ல இருந்து வர கிங்ஸ் எல்லாம் வந்து ஹோமேஜ் வந்து பே பண்றதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ ஈஸ்டர்ன் 9 கிங்ஸ், அதாவது கங்கா பிளெயின்ஸ்ல இருக்க சைட்ல இருக்க 9 கிங்ஸை வந்து போரிட்டு ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி ஃபாரஸ்ட் கிங்ஸ் எல்லாம் வந்து, அதாவது ட்ரைபல் சைட்ல இருக்க சென்ட்ரல் இந்தியால இருக்க டெக்கன்ல இருக்க ஃபாரஸ்ட் கிங்ஸ் எல்லாம் வந்து ட்ரிபியூட், அதாவது டாக்ஸ் பே பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது டாக்ஸ் வந்து பே பண்ணாம சில பேர்லாம் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து வரி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்களுமே குறுநில மன்னர்கள்லாம் மன்னர்களுக்கு வரி பே பண்ண மாட்டாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இவர் வந்து நீங்க கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக ஃபோர்ஸ் பண்ணி வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய வந்து நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து சகாஸ் அப்படின்ற ஸ்ரீலங்காவுடைய கிங்ஸை வந்து இவர் வந்து அவங்கள எதிர்த்து நிறைய டைம் போரிட்டு இருக்காரு. பட் அவங்களால வந்து அந்த சகாஸோடைய ஆட்சியை மட்டும் இவரால வந்து ஜெயிக்க முடியல. அவங்க கிட்ட வந்து போர்ல ஜெயிக்க முடியல. மற்றபடி எல்லா போர்லயும் வந்து இவர் வந்து விக்டரி அடிச்சிருக்காரு. இவங்க வரலாறுல என்ன சொல்றாங்கன்னா, சமுத்திரகுப்தாவை நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்சோ நோட் பண்ணிக்கோங்க. நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தா. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யாராலுமே மறுக்க முடியாத அளவுக்கு வந்து இவர் வந்து நல்லாவே வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. சதர்ன் கிங்ஸ் எல்லாம் வந்து ட்ரிபியூட் வந்து பே பண்ணாங்க. ஏன்னா நார்தர்ன் சைட் கிங்டம்ஸ்லாம் வந்து அந்த குப்தா எம்பையர் வந்து சமுத்திரகுப்தா அடியில இருக்கும்போது சதர்ன் கிங்ஸ்லாம் வந்து சவுத் சைட் கிங்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரிபியூட் வந்து பே பண்ணாங்க. இவருக்கு வந்து கங்கா நதிக்கரை ஓரம் வந்து உண்மையாவே டைரக்டா கண்ட்ரோல் இருந்தது. ஆனாலுமே என்ன ஆச்சுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சக்காஸோடைய டைனாசிட்டியில மட்டும் இவரால வந்து எதுவுமே பண்ண முடியல. அவர் எத்தனை டைம் போரிட்டாலுமே வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி the tribes of Rajasthan paid tribute, but the Punjab was outside the limit of his authority. Samudragupta's campaign broke the power of the tribal republics in those regions that led to the repeated invasion from the Huns. So பஞ்சாப் வந்து சமுத்திரகுப்தாவுடைய இதுல வரல, கண்ட்ரோல்ல வரல. ராஜஸ்தான்ல இருக்கவங்க வந்து பே பண்ணாங்க, ட்ரிபியூஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. குஷானாஸ்ன்ற மன்னர்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் வந்து சர்டனா இல்ல, ஸ்ரீலங்காவுடைய மன்னர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேகவர்மன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சமுத்திரகுப்தாக்கு வந்து பர்மிஷன் கேட்டு அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, புத்திஸ்ட் இங்க பாருங்க, மேகவர்மன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பெர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தா கிட்ட புத்திஸ்ட் மானிட்டசரி கயால வந்து ஒரு புத்த இது வந்து பீடம் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு கட்டியிருக்காரு. ஸோ வந்து கட்டினது வந்து மேகவர்மன். அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தது சமுத்திரகுப்தா. அவரு குப்த பீரியட்ல சமுத்திரகுப்தா இருக்கும்போது இவங்க வந்து பர்மிஷன் கேட்டு கயால வந்து புத்திஸ்ட் மானஸ்டரி வந்து கட்டியிருக்காங்க, புத்த பீடம் வந்து கட்டியிருக்காங்க. சமுத்திரகுப்தா வந்து கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அவரோட டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி சைட்லாம் வந்து அந்த படையை வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அஸ்வமேத யாகம்லாம் வந்து நடத்திருக்காங்க. அந்த ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல் வந்து நடத்திருக்காங்க. அது அப்படின்னா அஸ்வமேத யாகம் வந்து நடத்திருக்காங்க. சமுத்திரகுப்தா வந்து ரொம்பவே வந்து இந்த ஸ்காலர்ஸ் போயட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஆதரிச்சு வந்து அவங்களை வளர்த்து விடுவாரு. ஹரிசேனாவெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரை வந்து ப்ரொமோட் பண்றாரு. ஈவன் தோ வந்து இவர் வந்து வைஷ்ணவிசம் வந்து ஃபாலோ பண்றாரு. வைஷ்ணவிசம் ஃபாலோ பண்றவங்கன்னா இந்த பெருமாள், கிருஷ்ணர் இவங்களெல்லாம் வந்து
போட்டுறவங்க. ஆனாலுமே அவர் என்ன பண்ணுவாருன்னா, புத்திஸ்ட் ஸ்காலர் வசுபந்துவ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரையுமே வந்து இன்னும் பேட்ரனைஸ் பண்ணுவாரு. ஆதரிச்சு அவரையும் வளர்த்து விடுவாரு. ஸோ இவர் வந்து கலையிலயும், மியூசிக்லயும், போயட்லயுமே வந்து ரொம்ப பெரிய ஆர்வம் கொண்டவர். ஸோ இவரை வந்து இன்னொரு பேர்லயும் வந்து அழைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியா. இப்ப நான் சொல்றது வந்து கவிராஜா. கவிராஜான்னு சொல்றவங்க வந்து சமுத்திரகுப்தா தான். நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு குறிப்பிடுறவர் வந்து சமுத்திரகுப்தா தான். இவருடைய வந்து காயின்ஸ், அதாவது நான் முன்னாடி சொன்ன சந்திரகுப்தா 1ல வந்து காயின்ஸ் எதுவும் கொடுத்த மாதிரி இதுவும் இல்ல, எவிடன்ஸ் இல்லைன்னு சொன்னேன். ஆனா இங்க பாருங்க, இவரோட காயின்ஸ்ல வந்து அவர் வந்து வீணை வாசிச்சுட்டு இருக்க மாதிரி வந்து பொறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ யாருக்கு காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எப்படி இஷ்யூ பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சந்திரகுப்தா 2. ஸோ இவருக்கு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீகுப்தா, அப்புறம் கடோத்கஜா, அப்புறம் சந்திரகுப்தா 1, அப்புறம் சமுத்திரகுப்தா, இப்போ வந்து சந்திரகுப்தா 2. ஸோ தேர்ட் ரூலரான சந்திரகுப்தா 1ஓட ரூல்ல இருந்து தான் குப்தா டைனசிட்டி வந்து கிரேட் பவர் கொண்டிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 வந்து நார்மல் கிங்ஸா தான் இருந்தாங்க. கிரேட் கிங்கா வந்து எவால்வ் ஆனது வந்து சந்திரகுப்தா 1 தான். ஸோ அவருக்கு அப்புறம் சமுத்திரகுப்தாவும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கிங்டம் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சந்திரகுப்தா 2. ஸோ இவருக்கு வந்து சமுத்திரகுப்தா வந்து அவரோட தாத்தாவான பேரை சந்திரகுப்தானே வச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து சந்திரகுப்தா 2ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவருமே கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காரு. 375 to 415 இயர்ஸ் வரைக்கும். இவர் வந்து பவருக்கு வரத்துக்கு வந்து ஈஸியாலாம் வரல. இவர் வந்து இவரோட தம்பியான பிரதரான ராமகுப்தா கூடிய போரிட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இவர் வந்து பவருக்கு வந்திருக்காரு. இவரை வந்து விக்ரமாதித்யானும் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ நெப்போலியன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து கவிராஜான் வந்து சமுத்திரகுப்தாக்கு வந்து அடைமொழி பெயரா இருந்தது. சந்திரகுப்தா 2க்கு வந்து அடைமொழி பெயர் வந்து விக்ரமாதித்யா. இவங்களோட கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாலிபுத்ரா. ஸோ பாட்டாலிபுத்ராவை வந்து அவங்க கேபிட்டலா வச்சு இவங்களோட எக்ஸ்டென்ஸை இவங்களோட லிமிட்ஸை வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் திருமணம் மூலயமா வந்து இவங்களுடைய இதை வந்து ஆட்சி பண்ணுவாங்க இல்லையா ஏரியாஸ், அதையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பிரபாவதி அப்படின்னு சொல்லிட்டு வக்கட்டக்கா பிரின்ஸோடைய இளவரசியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. டெக்கன் லேண்டை ரூல் பண்ணவங்களுடையது. ஸோ அந்த அலையன்ஸ் மூலயமா என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பலம் சேர்ந்தது. ஸோ அதன் மூலயமா வந்து சமுத்திரகுப்தாவால வந்து சக்கார் டைனாசிட்டியை வந்து அவங்கள வந்து எத்தனை டைம் போனாலும் அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியல இல்லையா. ஸோ சந்திரகுப்தா 2 என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து அவரோட பொண்ணை வந்து பிரபாவதியை வந்து வக்கட்டக்கா பிரின்ஸுக்கு வந்து கல்யாணம் செஞ்சு வச்சு அவங்களோட டைனாசிட்டி வந்து இன்னும் பெருசாக்கி அவங்க வந்து சக்கார் ரூலர்ஸ், வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்க சக்கார் ரூலர்ஸை வந்து என்ன பண்ணாங்கன்னா டிஃபீட் பண்ணாங்க. ஸோ சந்திரகுப்தா 2 என்ன பண்ணாங்க, இன்னும் அந்த படையை வச்சு என்ன பண்ணாங்க, மால்வா, குஜராத் எல்லாம் வந்து டிஃபீட் பண்ணி சக்கார் ரூலர்ஸை வந்து இது பண்ணி அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 4 சென்ச்சுரிஸா வந்து அந்த அதை வந்து சக்கார் ரூலர்ஸ் வந்து அந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாரு, டிஃபீட் பண்ணிட்டாரு. ஸோ வந்து வெரி இம்பார்ட்டன்ட், சக்கார் ரூலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4 சென்ச்சுரிஸா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள டிஃபீட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 தான். ஸோ இவரோட காலகட்டத்துலதான் வந்து ரோமன் எம்பையர்ல வந்து ட்ரேடும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரோமன் எம்பையர் கூட ட்ரேட் வந்து இன்னும் நல்லா வளர ஆரம்பிச்சது. ஸோ ஈஸ்டர்ன் சைடு இவர் வந்து ஈஸ்டர்ன் சைடும் வெஸ்டர்ன் இந்தியாலுமே வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா சந்திரகுப்தா என்ன பண்ணிருக்காருன்னா, நார்தன் ரூலர்ஸ் ஆன ஹன்ஸ், கம்போஜாஸ், அப்புறம் கிரத்தாஸ் அப்படின்றவங்களெல்லாம் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. இவர் நல்லாவே வந்து ஒரு ஆட்சி அமைச்சிருக்காரு. கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டரும் இவரோட இன்னொரு பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இவரும் வந்து காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சந்திரகுப்தா 1க்கு தான் காயின் இல்லை, சமுத்திரகுப்தாக்கு காயின் இருந்தது. அவர் வந்து அந்த காயின்ல வந்து வீணை வாசிச்சுட்டு இருந்த மாதிரி வந்து பொதிச்சிருக்காங்க. இவரோட காயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட பேர் வந்து பொறிச்சிருக்காங்க. என்னன்னா விக்ரமா, தேவகுப்தா, தேவராஜா, சிம்ம விக்ரமா. ஸோ இதெல்லாம் வந்து யாரோட பேரா வருதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 2. நான் முன்னாடியே சொன்ன விக்ரமாதித்யான்னு சொல்லுவாங்க, விக்ரமா சொல்லுவாங்க, தேவகுப்தா, தேவராஜா, சிம்ம விக்ரமா, இதெல்லாம் வந்து சந்திரகுப்தா 2ஓட பேரு. Fahin's account on Madura and Pataliputra. At Madura, the people are numerous and happy. They do not have to register their household. Only those who cultivate the royal land have to pay a portion of the grain from it. Criminals are fined both lightly and heavily, depending on a circumstance. In the case of repeated rebellion, their right hands are cut off.
Throughout the whole country, the people do not kill any living creature or drink any intoxicant. The inhabitants of the Pataliputra are rich and prosperous and we are with one another in the practice of benevolence. In the cities, the Vaisya families establish houses for dispensing charity and medicine. All the poor and destitute, orphaned, widows and childless, maimed and crippled are provided with every kind of help. So மதுரால பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அவங்களோட அவங்களோட வாழ்க்கைய வந்து நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க சந்தோஷமா. அவங்க வந்து அவங்களோட வீட்டு வரியெல்லாம் வந்து செலுத்த வேண்டாம். யாரெல்லாம் வந்து கல்டிவேட் பண்றாங்களோ, அவங்க மட்டும் தான் வந்து அவங்க கிரெயின்ஸ்ல இருந்து கொஞ்சமா வந்து டாக்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். கிரிமினல்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து தப்பு பண்ணாங்கன்னா, அந்த தப்புக்கு ஏத்த மாரி அவங்க வந்து ஃபைன்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். ரொம்ப வந்து படையெடுப்பு, இல்ல அந்த நாட்டுக்கே, ஊருக்கே துரோகம்லாம் பண்ற மாரி இருந்ததுன்னா, அவங்களுடைய ரைட் ஹேண்ட வந்து வெட்டிடுவாங்க. அந்த அந்த நாட்டுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா யாருமே மத்த கிரியேச்சரை கொல்ல மாட்டாங்க. இன்டாக்சிகன்ட்லாம் வந்து குடிக்க மாட்டாங்க. ஸோ பாட்டாளிபுற்றால இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல செல்வ செழிப்பா நல்லாவே வாழ்ந்தாங்க. அவங்க வந்து அந்த வைசியா ஃபேமிலிஸ்ல வந்து இந்த சிட்டிஸ்ல வந்து வைசியா ஃபேமிலிஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதரவு இல்லாதவங்களுக்கு வந்து விடோஸ்க்கு கைவிடப்பட்டவங்களுக்குலாம் வந்து வீடு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ விக்ரமாதித்யா அப்புறம் சகாரி இதெல்லாம் வந்து யாரோட பேருன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்திரகுப்தாவோட 2 பேரு. இவரோட கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 9 ஜுவல்ஸ், அதாவது நவரத்னாஸ் இருப்பாங்க. அதாவது ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டுக்குமே தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் இருப்பாங்க. இவரோட கோர்ட்ல இருக்க யார் யாருன்னு இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ் பாருங்க. கிரேட் சான்ஸ்கிரிட் போயட் காளிதாசா இருந்திருக்காரு. சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஹரிசேனா, அப்புறம் லெக்சிகோகிராஃபர் அதாவது எழுத்தாளர் அமரசிங்கா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிசிஷியன் தன்வந்திரி இருந்திருக்காங்க. அப்புறம் ஃபாஹின் புத்திஸ்ட் ஸ்காலர் ஃப்ரம் சைனா விசிட்டட் இந்தியா டியூரிங் ஹிஸ் ரீஜன். ஸோ நான் கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், சோர்சஸ்ல ஃபாஹின் வந்து இவரை பத்தி குப்த மன்னரை பத்தி எழுதியிருப்பாங்கன்னு. ஸோ யாரை பத்தி எழுதியிருப்பாங்கன்னு வித்தவுட் எனி டவுட் நம்ம இப்ப பார்த்துட்டோம். புத்திஸ்ட் ஸ்காலரான ஃபாஹின் சைனால இருந்து வந்து இந்தியாவை விசிட் பண்ணது யாரோட காலகட்டத்திலன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 2. ஸோ அப்போ வித்தவுட் எனி டவுட் அவர் வந்து இவரை பத்தி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ சந்திரகுப்தா 2 தான் ஃபர்ஸ்ட் கிரேட் ரூலர் வந்து இஷ்யூ சில்வர் காயின்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு வரோம், எல்லாருமே கோல்ட் காயின்ஸ்ல தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குப்தா கிங் சில்வர் காயினை இஷ்யூ பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 தான். ஸோ இவரோட ரூல் வந்து உண்மையாவே ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகி நல்லா பீக்ல போயிட்டு இருந்தது. ஒரு நல்ல பீரியட்னே சொல்லலாம் சந்திரகுப்தா 2. ஸோ இவருக்கு அடுத்து யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா குமாரகுப்தா 1. ஸோ சந்திரகுப்தா 2 உடைய அவரோட பையன் பேர் வந்து குமாரகுப்தா. இவர் வந்து நலந்தா யூனிவர்சிட்டியை வந்து ஃபவுண்ட் பண்றாரு. அதாவது ஃபஹின் வந்து பாக்குறாரு இல்லையா, அவருடைய ஹெல்ப் மூலயமா வந்து நலந்தா யூனிவர்சிட்டியை குமாரகுப்தா 1 வந்து இப்போ இது பண்றாங்க. இவரை வந்து சக்ராதித்யா அப்படின்னு சொல்லிட்டு மறுபேர் வச்சு கூப்பிடுறாங்க. ஸோ குமாரகுப்தாவுடைய மறுபேர் வந்து சக்ராதித்யா. இவருமே வந்து குப்தா டைனாசிட்டியில ஒரு கிரேட் கிங் தான். இவருக்கு அடுத்து வர்றது வந்து ஸ்கந்தா குப்தா, குமாரகுப்தாவுடைய 1 பையன். he was able to repulse an attack by the Huns, but the recurrence of the Huns invasion strained his empire's coffers. The Gupta Empire declined after the death of the Skanda Gupta in 467 CE. ஸோ வந்து ஸ்கந்தா குப்தா வந்து குமாரகுப்தா 1 இல்லையா, அவரோட காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஹன்ஸ் ஆட்சி கொண்ட மன்னர்கள் வந்து திரும்பி திரும்பி படையெடுத்து வந்துட்டே இருந்தாங்க. அவரால் ஒரு அளவுக்கு தான் வந்து தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அவரால் முடியல. அவருடைய எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிட்டாங்க ஹான்ஸ் மன்னர்கள். ஸோ வந்து குப்தா டைனசிட்டி வந்து நல்ல பேர் போயிட்டு நல்லா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ஆட்சி புரிஞ்சு சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே ஸ்கந்தா குப்தாவோட பீரியடோட முடிஞ்சிருச்சு. குப்தா டைனாசிட்டி வந்து அழிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா டெக்ளைன் ஆனதுன்னே பாத்தீங்கன்னா ஸ்கந்தா குப்தா பீரியடோட முடிஞ்சிருச்சு. ஸோ இவருக்கு அடுத்து வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா அவங்கள கிரேட் கிங்கா இல்ல. இவங்களோட பீரியடோட முன்னாடியே சொன்ன கிங்குக்கும் கிரேட் கிங்குக்கும் வித்தியாசம். ஸோ ஸ்கந்தா குப்தாவோடய வந்து இந்த கிரேட் கிங் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு. சுத்தமாவே வந்து குப்தா பீரியடே வந்து முடிஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெகக்னைஸ்டு கிங் குப்தா லைன்லன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு குப்தா தான். இவர் வந்து 540 to 550 CE வரைக்குமே வந்து ரூல் பண்ணியிருக்காரு. So Gupta's administrative system. So king
குப்தா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஹைரார்கீஸ் தான். ஸோ டைட்டில்ஸ் வந்து அந்த மாரி தான். இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்திருப்பீங்க. நம்ம இப்ப யூஸ் பண்ற பொலிட்டிக்கல் சிஸ்டம் படிலாம் கிடையாது. ஓட்டு போடுறது, யார் வேணா எலக்ஷன்ல நிக்கிறது, அந்த மாரிலாம் கிடையாது. இப்போ ஒருத்தர் ஆட்சி பண்றாருன்னா அவரோட பையன். அதுக்கு அடுத்து அவங்க பையன்னு சொல்லிட்டு ஹைரார்கியல் அடாப்டேஷன் தான். கிங்ஸ்லாம் வந்து மகாராஜா, அதிராஜா, பரமபத்தரகா, அப்புறம் வந்து பரமேஸ்வரான்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கடவுள் கடவுள் கூட ரொம்பவே வந்து இதுவா இருப்பாங்க. கடவுள கும்பிடுறவங்க ரொம்ப இவங்க வந்து கடவுள வந்து ரொம்பவே கும்பிடுவாங்க. ஸோ ஃபோர்மோஸ்ட் வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் அ காட வந்து பரம தெய்வத்தான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வசுதேவ கிருஷ்ணாவுடைய ரொம்ப கிருஷ்ணருடைய பரம பக்தங்களை வந்து பரம பகவதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து குப்த பீரியட்ல வந்து ரொம்ப டிவைன் ஸ்டேட்டஸ் இருந்திருக்காங்க. ரொம்பவே வந்து கடவுள் வழிபாடு ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க, ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி சமுத்திரகுப்தாலாம் வந்து புருஷா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்றாங்க, இவர் வந்து ஒரு கடவுள் அவதாரம் சொல்ற அளவுக்கு வந்து அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர் அஃபிஷியல்ஸ். So seals and inscriptions make a mention of official ranks and designations whose precise meaning is often uncertain. The term Kumaramatya occurs in 6 Vaishali seals, which suggests that this title represented a high-ranking officers associated with an office, Adhikarana of his own. ஸோ வந்து முத்திரைகளும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் கல்வெட்டுகளும் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மென்ஷன் அஃபிஷியல் ரேங்க்ஸ், அவங்க அந்த குப்தா பீரியட்ல வந்து ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்தவங்களை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. குமாராதித்யான்றவங்க வந்து 6 வைஷாலி சீல்ஸ் முத்திரைகள்ல வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஆர்டர் ரேங்க். இவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிகரணா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி ஆபீஸ் வச்சு அவங்க வந்து இது பண்ற அளவுக்கு இருந்தாங்க. இந்த குமாராதித்யன்றவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மன்னர்கள், அதாவது மன்னர்களுடைய பசங்க, மன்னர்களுக்கு அளவுக்கான ராயல் இமேஜ் கொண்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா குமாராதித்யா தான். ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் அமத்யா. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, செவரல் பிட்டா சீல்ஸ்ல வந்து இடம் புரிஞ்சிருக்காங்க. ஸோ 6 வைஷாலி சீல்ஸ்ல இருந்தவங்க வந்து குமாரமாத்யா. அப்புறம் பிட்டா சீல்ஸ்ல வந்து இருந்தவங்க வந்து அமாத்யா. ஸோ இவங்க வந்து குமாராதித்யாக்கும் அமத்யாக்கும் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான். இவங்க வந்து பிரின்சஸ்க்கான ராயல் பிளட்டுக்கான ஸ்டேட்டஸ் தான் வந்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஈக்குவல் இமேஜ் தான் வந்து இவங்களுக்குமே. So individuals holding the rank of Kumaramatya sometimes had additional designation as well as, and such ranks were hereditary. For example, Harisena, composer of Allahabad Prashasti, was a Kumaraditya, Sandvi Grahika and Mahadandandikya, and was the son of Drupadi and Mahadan Danayaka. So வந்து துருவபுத்தியோடைய பையன் தான் வந்து மகாதன் தனயக்கா. இவரை பத்தி இவர் வந்து குமாரமாத்யான்ற பதவியில வந்து இருந்திருக்காரு. இத வந்து அலகாபாத் பிரசஸ்டில வந்து ஹரிசேனா வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. Next, Council of Ministers. The Gupta king was assisted by the Council of Mantris, அதாவது மினிஸ்டர்ஸ். அலகாபாத் பிரசஸ்டி என்னன்னு ரெஃபர் ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா அசம்பிளி ஆர் கவுன்சில். ஸோ மினிஸ்டர்ஸை வந்து சபான் வந்து ரெஃபர் பண்றாங்க. இவங்க வந்து ஹை ரேங்கிங் ஃபங்க்ஷனரிஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல வந்து சந்த்வி கிரஹிகா, மகா சந்த்வி கிரஹிகா அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ஸ்க்கான வந்து ஹை ரேங்கிங் போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸை வந்து தண்டனா யக்காஸ், அதுக்கப்புறம் மகா தண்டனா யக்காஸ், அப்புறம் இந்த மாதிரி மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கான ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸை வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அலகாபாத் பிரசஸ்டில வந்து 3 மகா தண்டனாக்ஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்திரைகள். மகா தண்டனாக், அப்புறம் அக்னிகுப்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்திரைகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. டிவிஷன் ஆஃப் த எம்பையர். ஸோ இவங்களோட எம்பையர் வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்றத பார்க்கலாம். த குப்தா எம்பையர் வாஸ் டிவைடட் இன்டு ப்ரொவிஷன்ஸ் நோன் அஸ் த தேஷாஸ் ஆர்
புக்தீஸ். ஸோ அவங்களோட எம்பையர் வந்து தேசங்கள்னா இல்லைன்னா புக்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. தேவர் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த கவர்னர்ஸ் ஹூ வேர் யூஸ்வலி டெசினேட்டட் ஆஸ் த உப்பரிகாஸ். ஸோ இந்த தேசங்கள் வந்து கவர்னர்ஸால வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. இதை வந்து என்ன அவங்க அந்த கவர்னர்ஸை வந்து இப்பதான் நம்ம கவர்னர்ஸ் சொல்றோம், அப்போ வந்து அவங்க வந்து உப்பரிகாஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த உப்பரிகாஸ் வந்து டைரக்டா வந்து மன்னர்களால வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே மன்னர் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனையும் வந்து அதோட ஹெட்டையும் வந்து நியமனம் பண்றாங்க. உப்பரிக்கா வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ரொம்ப நல்லா கொண்டு போறதுக்கு வந்து 3 முப்படைகளை வச்சு அவர் வந்து அந்த அந்த நாட்டை வந்து கொண்டு போவாரு. மிலிட்ரி மிஷினரியும் இவரோட கண்ட்ரோல்ல தான், உப்பரிகாஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ உப்பரிக்கா வந்து 3 டைட்டில் மகாராஜா அப்படின்ற டைட்டில் கிட்டத்தட்ட அந்த இதோட தாமோதரன்றோடைய பிளேட்ல வந்து மகாராஜான்ற டைட்டிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, புத்த குப்தா டேட்டட் குப்தா இயர் 165 CE refers to மகாராஜா சுராஷி சந்திரா லோகபாலா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, கலிந்தி அண்ட் நர்மதா ரிவருக்கு நடுவில் இருக்க லேண்டை வந்து இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஸோ அந்த இடத்த வந்து நல்லாவே வந்து செல்வ செழிப்பா கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த குப்தா எம்பையர்ல பாத்தீங்கன்னா அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து டிவைட் ஆகுது, டிஸ்ட்ரிக்ட்ஸா டிவைட் ஆகுது. அதை வந்து விசயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விசயாஸை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து விசியபத்திஸ். ஸோ இந்த விசயாஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து விசயாஸ்ன்னு சொல்றாங்க. அது வந்து யாரோட கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கலெக்டர்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்லுவோம். அப்ப வந்து விசியபத்திஸ்ன்னு சொல்றாங்க. இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்றது வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து டைரக்டாவே வந்து கிங்கும் வந்து விசயபத்திஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு அந்த டவுன் லெவல்ல இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டிஸ்லாம் வந்து விசயபத்தியே வந்து பாத்துக்குவாரு. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் பிலோ த டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்க செட்டில்மெண்ட்ஸ் கிளஸ்டர்ஸ் எல்லாம் வந்து, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கிறத பிரிக்கிறது, டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு கீழே பிரிஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விதி, பூமி, பத்தாக்கா, பேட்டான்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இதெல்லாம் வந்து எதுல வந்து இவங்களுக்கான தலைவர்களை வந்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயுதக்காஸ், அப்புறம் விதி மாத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. வில்லேஜ் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கு கிராமியா இல்லைன்னா கிராமதய சக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிராம தலைவர்களை வந்து இந்த பேர்ல வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு பிரிவா பிரிச்சு அவங்களுக்கான நல்லதுங்களை வந்து பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஆர்மி, படை. ஸோ முத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னா சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல மிலிட்ரியோட டெஸ்டினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலாதி கிருத்தா அப்புறம் மகாபலாதி கிருத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இன்ஃபேண்ட்ரி காவலரியோட கமாண்டரை வந்து பலாதி கிருத்தா அப்புறம் மகாபலாதி கிருத்தான்னு சொல்லுவாங்க. குப்த பீரியட்ல வந்து சேனாதிபதி இருந்த மாதிரி எந்த ஒரு இன்ஸ்கிரிப்ஷனும் இல்லை. பட் வந்து வஹாட்டக்கா எபிகிராஃப்ல வந்து எந்த மாதிரி சேனாதிபதின்ற ஒரு வார்த்தையும் இல்லை, சேனாதிபதி எல்லாம் கிடையாது. அதாவது முப்படைகளுக்கும் ஒரு கமாண்டர்ன்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு படைக்கும் ஒரு தலைவர் மாதிரி இருந்தாங்க. வைஷாலி முத்திரையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராண பங்காதார் அதிகரணா அப்படின்றவர் வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி ஸ்டோர் ஹவுஸ் ஆபீஸ் வச்சு அதுக்கான தலைவரா பாத்தீங்கன்னா ராண பந்த கர அதிகரணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குன்னு ஒரு லீடர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு வைஷாலி முத்திரையில பத்தி பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போலீஸ் ஆபீஸ் வச்சு அதுக்கான ஹெட்டா வந்து பாத்தீங்கன்னா அதிகரணா ஆஃப் த தண்ட பஷிகா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ வந்து மிலிட்ரி லெவல் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா ராண பந்த கர அதிகரணா. ஸோ போலீஸ் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவல் போலீஸ் ஆஃபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ட பஷிகா. ஸோ இந்த மாதிரி ஒரு அபிஷியல்ஸ்க்கும் வந்து பேர் வச்சு ரொம்பவே ராயல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சு அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாங்க. அது மாதிரி பேலஸ் காட்ஸுக்கு, சீஃபோட பேலஸ் காட்ஸுக்கு வந்து மகா பிரத்தியரா, அதே மாதிரி சூப்பர்டென்ட் ஆஃப் ராயல் கிச்சனுக்கு வந்து கத்தியட்டா பக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு முத்திரைகளை வந்து இடம் புரிஞ்சிருக்கு, யார என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். ஸோ இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ கமந்தக்கா ரோட் நிதிசாரா. ஸோ வந்து
கமண்டக்கா அப்படின்றவர் வந்து நித்திசாரான்ற ஒரு புக் எழுதியிருக்காரு. நம்ம முன்னாடியே வந்து ஆர்கியலாஜிக்கல் சோர்சஸ்ல வந்து நித்திசாரான்றத படிச்சோம். இதுல வந்து குப்தர்களுடைய எக்கனாமிக் கண்டிஷனை வந்து இது பண்ணியிருக்காங்க, எழுதப்பட்டிருக்கு. ஸோ இவங்களோட ராயல் ட்ரெஷரி அப்புறம் வந்து இவங்களுடைய ரெவன்யூ சோர்சஸ் எல்லாம் பத்தி அதுல எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களோட மிலிட்ரி கேம்பெயின்ஸ் வந்து சமுத்திரகுப்தாதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படிலாம் வந்திருக்குன்றத வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இதை வந்து குப்தா இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிளிப்தா, பலி, உத்ரங்கா, உபரிகரா, அப்புறம் இரண்யா வேஷ்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபர்ஸை வந்து இவங்க வந்து வச்சிருந்தாங்கன்றதையும் மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அகரியன் ஸ்ட்ரக்சர். ஸோ இவங்களோட காலகட்டத்துல விவசாயம் எப்படிலாம் இருந்திருக்குன்னு பார்க்கலாம். Agriculture flourished in the Gupta period due to establishment of irrigation works. Apart from the state and individual cultivators, Brahmins, Buddhists, and Jain Sanghas brought wasteland under cultivation when they were donated to them as religious endowments. Cultivators were asked to maintain their crops properly from damages, and those who indulged in damaging the crops were punished. Likewise, crops and fields were fenced. ஸோ இந்த குப்தா பீரியட்ல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் வந்து அழிவை நோக்கி தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா இரிகேஷன் ஒர்க்ஸ் காரணமா. ஸோ அதன் அடிப்படையில வந்து இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிராமின்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ்க்குலாம் வந்து லேண்ட்ஸ்லாம் வந்து ரிலீஜியஸ் இது மூலயமா வந்து கொடுப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அதை கொஞ்சம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க வந்து கிராப்ஸ்லாம் வந்து எதனா டேமேஜ் ஆச்சுன்னா ஃபைன் பே பண்றதுக்கும் இது பண்ணியிருக்காங்க, பனிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிராப்ஸ், ஃபீல்ட்ஸ்லாம் வந்து ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது வேலி போட்டு இவங்க வந்து பாதுகாத்திருப்பாங்க, ஆடு மாடுகள் வந்து மேய்ஞ்சிடக்கூடாதுன்னு. இவங்களோட டைம்ல வந்து இவங்க கல்டிவேட் பண்ண கிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேடி, வீட்டு, பார்லி, பீஸ், லென்டில்ஸ், பல்சஸ், சுகர் கேன் அண்ட் ஆயில் சீட்ஸ்லாம் வந்து இவங்க வந்து கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம காளிதாசான்றதுல வந்து வச்சு பாத்தீங்கன்னா பெப்பரும் காட்டு மண்ணும் கூட சவுத் சைட்ல வந்து இன்னும் ஃபேமஸா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்த வருது. நிறைய ஃப்ரூட்ஸ் ட்ரீஸ்மே வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் பஹர்பூர் அப்படின்ற காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து என்ன தெரிய வருதுன்னா கிங்ஸ் வந்து சோல் ப்ராப்பர்ட்டர் ஆஃப் த லேண்ட். ஸோ வந்து மொத்த லேண்டுமே வந்து யார்கிட்ட இருந்தாலும் அந்த மொத்த லேண்டுக்குமே வந்து ப்ரொப்பரேட்டரா வந்து யார் இருப்பாங்கன்னா மன்னர்கள் தான் இருப்பாங்க. ஈவன் வந்து அவங்க வந்து அதை யாருக்குன்னா கொடுத்தாலுமே அதுக்கான ப்ரொப்பரேட்டரா வந்து அவங்க மன்னர்கள் தான் இருப்பாங்க. ஸோ அந்த லொகேஷன் பவுண்டரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத வந்து ரெக்கார்டு வந்து எப்பவுமே வந்து வச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பஹர்பூர் பிளேட்ஸ்ல இருக்க மாதிரி உஸ்தபாலா அப்படின்றவர் வந்து ஆபீசர். அவர் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்றவங்களுக்கு ஆபீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா உஸ்தபாலா. அவர் தான் வந்து லேண்ட் டிரான்சாக்ஷன் வில்லேஜ் சைட்ல, டிஸ்ட்ரிக்ட் சைட்ல எல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றவங்களை வந்து உஸ்தபாலான்னு சொல்லுவாங்க. ஸோ குப்த பீரியட்ல வந்து இந்த லேண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கல்டிவேபிள் லேண்ட் எல்லாம் வந்து கேஷத்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வேஸ்ட் லேண்டை வந்து கிலான்னு சொல்லுவாங்க. அந்த காட்டு பகுதியில இருக்க இடங்கள் இல்ல வேஸ்ட் லேண்டையும் வந்து காட்டு பகுதி சைட்ல இருக்க வேஸ்ட் லேண்ட் வந்து அப்ரஹதா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் வசிக்கக்கூடிய ஹேபிட்டபிள் லேண்டை வந்து வஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாஸ்டரல் லேண்ட் மேய்ச்சல் நிலங்களை வந்து கப்பத்தா சராஹா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இரிகேஷன். ஸோ வந்து அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் வந்து இரிகேஷன் தான். ஸோ இந்த டைம்ல வந்து இந்தியாவில் வந்து இது வந்து ரெகக்னைஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்களுடைய பீரியட்ல தான். ஸோ நராதா ஸ்மிருதில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 2 கைண்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. டைகேஸ், பராத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று வந்து ஃப்ளட்ல இருந்து ஃபீல்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, இன்னொன்று வந்து இதுக்கான பர்பஸ் வந்து இரிகேஷனுக்கான பர்பஸை வந்து இது டைகீஸ்னா ஃப்ளட்ல இருந்து இதை வந்து காப்பாத்துறது, இன்னொன்று வந்து பர்பஸ் ஆஃப் இரிகேஷனை வந்து கரா, அதை வந்து விச் சர்வ் த பர்பஸ் ஆஃப் இரிகேஷனை புரிய வைக்கிறது கரா. ஸோ அப்புறம் இனண்டேஷன்ல இருந்து வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு, அதாவது வறட்சியில இருந்து ட்ரெயின்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஜலானி கிராமா அப்படின்ற ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அமரசிம்ஹால வந்து மென்ஷன் ஆயிருக்கு. கெனல்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகலாம், அந்த அளவுக்கு இல்லை, பட் வந்து டேங்க்ஸ், லேக்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பொசிஷன் ஆஃப் பெசன்ட்ரி. The position of peasantry was undermined. அதாவது இது வந்து பெருசாலாம் வந்து கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா
கேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்கிறதுனால இதுக்கான வந்து இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஸோ லேண்ட் எல்லாம் வந்து லீஸ்க்கு விடுறது, அதுக்கப்புறம் டெனன்ட்ஸை வந்து பெர்மனண்டா ஒருத்தவங்களோட நிலத்தை வந்து வாங்கி அவங்கள வந்து என்ன பண்றது, நோட்டீஸே கொடுக்காம அவங்க கிட்ட இருந்து நிலங்களை வாங்கி அவங்களே அந்த நிலத்துல வந்து வேலை செய்ய விடுறது, இந்த மாதிரிலாம் இருந்தது. ஃபார்மர்ஸே வந்து ஈவன் வந்து டாக்ஸ் வந்து பே பண்றதுக்கு வந்து வச்சிருந்தாங்க, பே பண்ற அளவுக்கு வச்சிருந்தாங்க. வேரியஸ் டாக்ஸ் வந்து ஃபார்மர்ஸே வந்து பே பண்ற மாதிரி இன்டல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரீஸ், மைனிங், மெட்லாலஜிலாம் எப்படி இருந்ததுன்னா, மைனிங்கும் மெட்லாலஜியும் ஒன் ஆஃப் த ஃப்ளோரிஷிங் இண்டஸ்ட்ரியா இருந்தது. இதுல வந்து ரொம்ப குப்தா பீரியட்ல மைனிங், மெட்லாலஜிலாம் வந்து ரொம்பவே வளரல. அமரசிங்கா, வராமிஹ்ரா, அப்புறம் காளிதாசா இவங்கெல்லாம் வந்து மைன்ஸை வந்து கொஞ்சமாவது வச்சிருந்தாங்க. பட் ரிச் டெபாசிட் இது இவங்க சைட்ல வந்து ரொம்ப அதிகமா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா, பீகார்ல அயன் ஓர் வந்து பீகார்ல இருந்தது, காப்பர் வந்து ராஜஸ்தான்ல இருந்தது, அவ்வளவுதான். ஸோ மெட்டல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அயனை தவிர்த்து கோல்டு, காப்பர், டின்னு, லெட்டு, பிராஸ், புரோன்ஸ், பெல் மெட்டல், மைக்கா, மெகனீஸ், அப்புறம் ஆன்டிமனி, ரெட் சாக்கு, ரெட் ஆர்சனிக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் ஸ்மித்ஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து இருந்திருக்காங்க இந்த சொசைட்டில. மெட்டல்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணி டொமஸ்டிக் இம்ப்ளிமெண்ட்ஸ், யூட்டன்சில்ஸ், வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்றதுக்கு வந்து மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஃபிளக்கிங் மெத்தடை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அயன் வச்சு ஃபிளக்கிங் பண்றதுக்கு அந்த ஏர் உழுவுறதுக்கு அந்த ஏர் கலப்பையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க பீரியட்ல வந்து கல்டிவேஷன் வந்து அதிகமாகவே ஆரம்பிச்சது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டா விசிபிளா நிறைய யூஸ் பண்ண மெட்லாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, மெஹரொலி அயன் பில்லர். ஸோ சந்திரகுப்தா 2 வந்து இது பண்ணியிருக்காரு இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி செய்யப்பட்ட, அயன் யூஸ் பண்ணி செய்யப்பட்டது மெஹரொலி அயன் பில்லர் ஆஃப் சந்திரகுப்தா 2. இது வந்து டெல்லியில வந்து குத்துப் மினார் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி உருவாக்குனது வந்து சந்திரகுப்தா 2 தான். ஆனா இதுல வந்து சந்திரகுப்தா 1 அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ this monolith iron pillar has lasted through the centuries without rusting. It is a monument to the great craftsmanship of the iron workers during the Gupta period. இன்னுமே வந்து அப்ப அந்த பீரியட்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, அது இன்னமும் வந்து ரஸ்ட் ஆகாம துருப்பிடிச்சு போகாம அந்த பில்லர் வந்து நிக்குது. இது வந்து அந்த குப்தா பீரியடோட அயன் ஒர்க்ஸோட ஒரு பெரிய கலை வேலைன்னே சொல்ற அளவுக்கு இருக்கு. காயின் செய்யறது, பாட்ரி மேக் பண்றது, டெரகோட்டா ஒர்க்னு சொல்லிட்டு நிறைய வந்து கிராஃப்ட்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. சிக்னிஃபிகண்டா டெவலப் ஆயிருக்காங்க டெக்னாலஜி வைஸ். வந்து அயனை யூஸ் பண்ணி மெட்டல் டைப்ல வந்து மெட்டல் எல்லாம் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொஞ்சம் வெப்பன்ஸ் செய்யறது, யூட்டன்சில் செய்யறதுன்னு சொல்லிட்டு நிறையவே வந்து அட்வான்ஸ்மெண்ட் பீரியட் டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிருக்காங்க. அது மாதிரி முத்திரைகளை செய்யறது, புத்தா அப்புறம் அதர் காட்ஸை வச்சு ஸ்டாச்சூஸை வச்சு முத்திரைகளை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ பீப்புளுக்கு வந்து இதுல அந்த வேஸ்டேஜ், இந்த ஸ்மெல் அயனையும் கோல்டு, சில்வர், காப்பர், டின் எல்லாம் லெட் எல்லாம் வச்சு செய்யும் போது என்ன பண்ணிருக்காங்க, வேஸ்டேஜ் நிறைய வரும் இல்லையா, ஸோ அதையும் கம்மி பண்றதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து வேஸ்டேஜ் வந்து வந்துச்சுன்னா அவங்க பே பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ட்ரேட் அண்ட் காமர்ஸ். The contribution of traders to the soundness of the Gupta Empire is quite an impressive. ஸோ குப்தா பீரியட்ல இருக்க எக்கனாமிக் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கம்மி தான் ட்ரேடு வந்து. ஸோ ரெண்டா வந்து பிரிச்சிருக்காங்க, ஸ்ட்ரெஸ்டி அண்ட் சதர்வஹா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பான ட்ரேடர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஸ்ட்ரெஸ்டி வந்து யூஸ்வலா வந்து ஒரு இடத்துல இருந்து பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து ட்ரேட் பண்ணி அதை வந்து வரதை வச்சு கமர்ஷியலா வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்றவங்க. சர்தவஹா அப்படின்றவங்க வந்து கேரவன் ட்ரேடர், அதாவது ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் குட்ஸை வந்து எடுத்துட்டு போய் வித்து அதுல இருந்து ப்ராஃபிட் பாக்குறவங்க. ட்ரேட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து டெய்லி யூஸ்க்கு வச்சிருக்க வேல்யூபிள் லக்ஸரி குட்ஸ் தான். அதாவது பேப்பர், சாண்டல்வுட், ஐவரி, எலிஃபென்ட்ஸ், ஹார்சஸ், கோல்டு, காப்பர், அயன் அண்ட் மைக்கா, இது இந்த மாதிரி வச்சிருக்க டெய்லி குட்ஸ் தான் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இதை பத்தின அதிகமான கல்வெட்டுகளும் முத்திரைகளுமே இருக்கு. அதாவது அந்த டைம்ல வந்து செஞ்ச ஆர்டிசன்ஸ், மர்ச்சன்ட்ஸ், கில்ட்ஸ் இவங்க இதெல்லாம் வந்து ட்ரேட் எல்லாம் எப்படி புதைச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. கில்டுனா என்னன்னா, கில்ட் இஸ் a society or other organization of people with common interest or an association of merchants. ஸோ நிறைய வணிகர்களையே கொண்ட ஒரு அசோசியேஷன் தான் வந்து கில்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய சோர்சஸ்லாம் வந்து ரெஃபரன்ஸ்க்கு இருக்கு.
ஸோ அந்த டைம்ல வந்து எப்படி ட்ரேடர்ஸ், ஆக்குபேஷனல் குரூப்ஸ், கில்ஸ்லாம் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்ஸ், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து ரொம்பவே வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ குப்தா பீரியட்ல வந்து வணிகம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே நடந்திருக்கு. ஆனா சொல்ற அளவு இன்னும் ரொம்ப நல்லா நடந்ததுன்னு சொல்ற அளவுக்குலாம் கிடையாது. The Narada and Brihaspati Smritis describe the organization and activities of the guilds. ஸோ வந்து இந்த கில்ஸ்ன்றது அசோசியேஷன் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் இல்லையா? ஸோ இதை வந்து அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு சொல்றது வந்து நரதா அப்புறம் பிரிஹஸ்பதி ஸ்மிருதிஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கில்டுல இருந்து ஒரு சீஃப் இல்லைன்னா ஒரு 2 எக்ஸிக்யூட்டிவ் 3 எக்ஸிக்யூட்டிவ் வச்சு ஆஃபீஸர்ஸை வச்சு ஒரு மென்ஷன் பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங் மாதிரி. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு லாலாம் வந்து எழுதி டாக்குமெண்டா வந்து எழுதி வச்சிருப்பாங்க. இந்த பிருகஸ்பதி ஸ்மிருதின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெம்பர்ஸ்க்கான ரூல்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கான சஜஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. இல்ல அவங்களுக்குள்ள எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு டிசிஷன் சொல்லுவாங்க. இல்ல அத மன்னர் கிட்ட எடுத்துட்டு போய், இப்ப இந்த இடத்துல வந்து எதனா ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பிருகஸ்பதி ஸ்மிருதி கிட்ட எடுத்துட்டு போவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அவரால கொடுக்க முடிய தீர்ப்பையும் கொடுப்பாரு. இல்லைன்னா மன்னர் கிட்ட கலந்து ஆலோசிச்சு மன்னர் கிட்ட அப்ரூவல் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு இது இருந்தது, ஒரு ஃப்ளோ இருந்தது. Usury, the lending of money at an exorbitant rate of interest was in practice during the Gupta period. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து கடன் வாங்குறோம் இல்லையா வட்டிக்கு, அந்த அந்த பழக்கம் வந்து குப்தா பீரியட்ல இருந்திருக்கு. அதுக்கு வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா உசுரி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். உசுரி இது வந்து என்னன்னா lending of money at an exorbitant rate of interest. இது வந்து குப்தா பீரியட்ல பிராக்டிஸ்ல இருந்திருக்கு. The detailed discussion in the source of that period indicates that money was used, borrowed and loaned for profit. ஸோ இதே தான், வட்டிக்கு வந்து கொடுக்குற பழக்கம் வந்து கடன் வாங்கி வட்டிக்கு கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த பழக்கம் வந்து இருந்திருக்கு. So there were many ports that facilitate trade in the western coast of India such as ஸோ இப்போ நான் சொல்றதெல்லாம் வந்து ட்ரேடு நடத்துறதுக்கான போர்ட்ஸ், துறைமுகங்கள் எங்கெங்க இருந்திருக்குன்றது. கல்யாண்ல வந்து கெலினா, அப்புறம் சால் போர்ட் மாபார் அப்படின்ற மார்க்கெட், அதாவது மலபார்ல இருக்கு. மங்கரவுத் அப்படின்னு மங்களூர்ல இருக்கு. நலோபட்டனா, அப்புறம் பண்டோபட்டனா அப்படின்னு சொல்லிட்டு மலபார் கோஸ்ட். அப்புறம் ஃபாஹின் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு அவரோட ஒர்க்ல. தாமிரலிபதி அப்படின்னு சொல்லிட்டு பெங்கால்ல வந்து இந்த போர்ட் இருக்கு. இது வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல ட்ரேட் செய்யறதுக்கு வந்து ஒரு சென்டரா இருந்திருக்கு, மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணிருக்கு. ஸோ இந்த போர்ட்ஸ் டவுன்ஸ்லாம் வந்து எதோட கனெக்டட் பாத்தீங்கன்னா, பெர்ஷியா, அரேபியா, பைசாண்டியம், இந்த மாதிரி சொல்லிட்டு இதோட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ட்ரேட் நம்ம குப்தா பீரியட்ல இந்தியால இருந்து இந்த ஊர்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. மற்ற ஊர்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இங்கேயுமே வந்து ட்ரேட் வந்து நடத்திருக்காங்க. ஸோ ஃபாஹின் வந்து அவரோட வருகைக்கு அப்புறமா வந்து சீ ரூட் வந்து கண்டுபிடிச்சி இந்தியால இருந்து சைனாக்கு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ட்ரேடும் நடத்திருக்காரு. ஸோ இந்த ட்ரேட்லாம் வந்து இந்தியால இருந்து என்னென்ன எடுத்துட்டு போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, விலை உயர்ந்த ஜேம்ஸ், அதாவது கற்கள், அப்புறம் முத்துக்கள், அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ், துணிகள், அரோமேட்டிக்ஸ், வாசனை திரவங்கள்லாம் வந்து கொண்டு போவாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆன பொருள்னு பாத்தீங்கன்னா, சைனால இருந்து அவங்க யூஸ் பண்ற சில்க் டைப் க்ளோத்ஸ் எல்லாம் வந்து இந்தியன்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணாங்க சைனால இருந்து. The Guptas issued many gold coins but comparatively few silver and copper coins. நிறைய கோல்ட் காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் தான் சில்வர் காயின்ஸும் காப்பர் காயின்ஸும் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கோல்டை விட கம்பேர் பண்ணும்போது சில்வர் காப்பர் காயின்ஸ் வந்து கம்மி தான். ஆனா போஸ்ட் குப்தா பீரியடுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸோட சர்க்குலேஷன் வந்து கம்மி ஆயிடுச்சு. அதாவது குப்தர்கள் பீரியட் வரைக்கும் தான் கோல்டு காயின்ஸோடைய ஆதிக்கம் வந்து இது வந்து பழக்க வழக்கங்கள் வந்து அதிகமா இருந்தது. குப்தா பீரியடுக்கு அப்புறமா வந்து கோல்டு காயினோடைய பழக்கம் வழக்கம் வந்து நின்றுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் ஃப்ளோரசன்ஸ் வருது. அதே மாதிரி நம்ம இப்போ முன்னாடி வந்து ஒரு பேஜ் விட்டுருக்கோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு எவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த பேஜும் நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் ஃப்ளோரசன்ஸ்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.